அந்த மாலை சுத்தம் போது யார் இருந்தாலும் ஆரமாட்டேன் அந்த கயிறு. ஆனா அந்த மாலை சுத்தம் போது அந்த அம்மா மடியில அப்படி மாலையில வந்து உட்காரும் போது அந்த நூல் டப்பு டப்புன்னு எதிர்க்கு. அந்த வெயிட் அந்த அம்மாவோட பவர் பட்டதுமே எதிர்க்கு. ஏன் நம்மளுக்கெல்லாம் அந்த பவர் பட்டது எல்லாரும் யோகத்துக்கு வரக்கூடாது? அதனால அந்த மாலை சுத்தம் போது நீங்க வணங்குங்க, நான் எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறேன், எல்லாருக்கும் நான் தர வரந்தேன் அப்படின்னு என்கிட்ட காளி சொன்னாங்க. ஆனால் தான் மாலை சுத்தம் போது எல்லாரும் வணங்குங்க, எல்லாரும் வணங்குங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி கற்பூரம் கையில ஏற்றும் போது கூட எல்லாருக்கும் அந்த தரிசனம் கிடைக்கணும் தான். எனக்கு கொடுத்த அந்த கத்தியில இருக்கிற பவரு, எனக்கு காட்சி அளிச்ச ஒரு பவர் கத்தி, ராஜராஜ சோழ காலத்துல கொடுத்த கத்தி, அவன் உடம்புல அக்னியா கொடுத்த கத்தி இடுப்புல இருக்கிறதோடு தான் அந்த கற்பூரத்தை எடுத்து உங்களுக்கெல்லாம் காட்டுறேன். உங்களுக்கெல்லாம் தரிசனம் பண்ணிடுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா கும்பிடுங்க, நீங்களும் பெரிய ஆளாகுங்க, வசதி வாய்ப்போட இருங்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன். அது எதனால? நீங்க எல்லாம் வசதியாகி இந்த அம்மா தேடி வரணும். துன்பத்தில் வரவங்க இன்பத்திலே வரணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைச்சிருக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு செல்வம் கிடைச்சிருக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. எல்லாம் அது சொல்ல போனா நிறைய சொல்லலாம். அதெல்லாம் வந்து பெருமையா சொல்ற மாதிரி நம்ம செய்ததை நம்ம சொல்லக்கூடாது. காளி அருள் எல்லோருக்கும் நன்மையாகவே இருக்கட்டும், எல்லோருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கட்டும். இந்த ஓம் காளி ஆலயத்துல இந்த தெய்வ சக்தி எப்படி தோன்றி இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அதே பகுதி இன்னொரு பகுதியை சொல்றேன். கையில 7 வயசு குழந்தையா வந்து இந்த அம்மா எனக்கு காட்சி அளிக்கும் போது அந்த குழந்தை என்கிட்ட அந்த குழந்தைய அவதாரம் என்ன வார்த்தைட்டாங்கம்மா, நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நீ வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு கடன் பிரச்சனை எல்லாமே இருந்தது. நான் வா நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை என் தாய் சொல்லும் போது நான் வந்துட்டேன். அன்னைக்கு வந்தவன் தான் 2004 வந்தேன். நான் இந்த ஆலயத்துக்கு 2004 தான் நான் இங்க வந்தேன். 2000 உலகத்துல யாருக்கும் கிடைக்காத சக்தி நான் பெற்றுட்டேன். காளிடம் 1 வருஷம் கடும் தவம் இருந்து பெற்றேன். 1 வருஷம் கடும் தவம் இருந்து நான் அதை வந்து அது ஒரு பெருமையா சொல்லிட்டு போக முடியாது. அது நிறைய இருக்கு கதை, ஒரு ஷார்ட்டா சொல்லி முடிச்சுக்கிறேன். 1 வருஷம் கடும் தவம் இருந்து இந்த ஆலயம் கட்டினேன். இந்த ஆலயத்துல கட்டும் போதே சொன்னேன்,